ஜென்சி இளைஞர்கள் நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காங்க. எப்படி இந்த போராட்டத்தை அவர்கள் கையாண்டார்கள்? நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றிருக்கு என்கிற கோபத்தின் வெளிப்பாடு மட்டும்தானா இந்த போராட்டம்? நிச்சயமாக அது மட்டுமல்ல. இப்போ நீட் தேர்வு உள்ளிட்ட கிட்டத்தட்ட 89 தகுதி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் மற்றும் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது கடந்த 12 ஆண்டுகளில் இந்த நேஷனல் டெக்னிக் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்திய 89 தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள், லீக் பேப்பர் வினாத்தாள்கள் கசிந்தது, இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது, எஸ்பெஷலி நீட். பட் அதை தாண்டி இன்றைக்கு இந்த ஹிந்து ஆங்கில நாளிதழில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி கட்டுரையின் அடிப்படையில் பார்த்தால் பிஜேபி எம்பிஸ்குள்ளேயே ஒரு தரப்பினர் இது வெறும் நீட் முறைகேடு சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம் மட்டுமல்ல, இது ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பு. அதாவது வேலைவாய்ப்பின்மை, இளைஞர்களை பாதிக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய அளவில் என்று உருவெடுத்திருக்கிறது. அதுவும் ஒரு காரணம். அதை தாண்டின வேறு சில சிக்கல்களும் இருக்கின்றன. ஸோ அரசின் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்திற்கான ஒரு வடிகாலாக இது இன்று மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மீது நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய இளைஞர்கள், மாணவர்கள். வெறும் ஆளுங்கட்சி மீதும் அரசின் மீது மட்டுமல்ல, மீடியா மீது முற்றிலுமாக நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த போராட்ட களங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா துரத்தி அடிக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடியது நீதித்துறை, அதன் மீதுமான நம்பிக்கையும் இழந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாமே ஒரு ஜனநாயகத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வால்வ்ஸ், அது எல்லாமே இன்றைக்கு மூடப்பட்டிருக்கும் பொழுது எங்கே போய் யாருடைய கதவுகளை அவர்கள் தட்டுவது? ஆகவே இதை வெறும் நீட் தொடர்பான அந்த வினாத்தாள் கசிந்தது சம்பந்தமாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தின் ஒரு பிரச்சனை என்று பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களே சொல்லுகிறார்கள் என்று தான் அந்த செய்தி கட்டுரை சொல்லுகிறது. முதன்முறையாக பிஜேபியோட மூத்த தலைவர் டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்பது இது ரொம்பவும் மனதை உலுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அரசு இவர்களை அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், கவர்மெண்ட் ஹாஸ் டு டீல் வித் எம்பத்தி, ஒரு கருணை அடிப்படையில் ஒரு கரிசனத்தோட டீல் பண்ணணும்னு. அதாவது பிஜேபியோட மூத்த தலைவர் அவர் சொல்லுகிறார். இன்று ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார், வயதாகிவிட்டது. குறிப்பாக மாணவிகளை, இளம் பெண்களை காவல்துறை நடத்திய விதம் என்பது ஏற்புடையதல்ல என்றார். ஆகவே இந்த பிரச்சனையில் எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் என்று கருத வேண்டாம். பிஜேபிக்கு உள்ளேயே அவர்கள் பேச அஞ்சுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகவே இது 12 ஆண்டுகளில் மோடி அரசு வந்த பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ்ன்னு நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். இது நாளைக்கு எப்படி வடிவம் எடுக்கும், 29 ஆட்சி மாற்றத்துக்கு வழி, அதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் இப்போ பேச முடியாது நம்ம. பட் இது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. எல்லா விதமான இந்திய அரசியலமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு அங்கமும் செயலிழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்டத்தை நாம் அணுக வேண்டும். அந்த அமைப்புகள் எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்க வடிகாலே இல்லாமல் போச்சு. நீட் தேர்வில் முறைகேடு நடக்காம பார்த்துக்கிறோம், விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்துகிறோம், தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நாங்கள் இழப்பீடு வழங்குகிறோம், இந்த மாதிரி சில கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்க போவதாக ஊடகங்களில் செய்திகள் வரும். இதெல்லாம் செஞ்சா மாணவர்கள் கோபம் தணிஞ்சிருமா? இதுதான் தீர்வா? இப்படியாக தான் மத்திய அரசு இந்த போராட்டத்தை புரிந்து கொள்கிறதா? அப்படிதான் அவங்க புரிந்து கொள்ளணும், அடக்கணும்னு பார்க்குறாங்க. இதுவே கசிய விடப்பட்ட செய்தி. நான் இன்னொன்று சொல்கிறேன். பிரதமர் அவர்கள், நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் நேற்று இரவு அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் 5 முறை பிரதமர் சொல்லி இருக்கிறார், நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் யாரும் தப்ப முடியாது, அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். 5 முறை, கடந்த 2 ஆண்டுகளில் 5 முறை அவர் பேசியிருக்கிறார். அதில் கிட்டத்தட்ட 3 முறை என்று கருதுகிறேன், 3 or 4 டைம்ஸ் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் பேசியிருக்கார். இப்போ வெளியில் பேசுறதுக்கும் நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா பார்லிமெண்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு வாக்குறுதி, அப்படி தான் கருதப்பட்டது. ஒன்றுமே நடக்கல நடைமுறையில். இப்போ அவர்கள் நான் என்ன கேட்குறேன், தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்வதில் என்ன பிரதமருக்கோ பிஜேபிக்கோ அப்படி என்ன பிரஸ்டிஜ் இஷ்யூ? இது ஒன்றும் பிரெஞ்சு புரட்சியில் நடந்த மாதிரி அவங்க நாடாளுமன்றத்தையே கலைச்சிடணும், மன்னர் பதவி விலகணும், பிரதமர் பதவி விலகணும்லாம் ஒன்றுமே கேட்கல. ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்யறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவ்வளோ பெரிய, ஏன்னா இந்த பக்கம் ஏற்பட்டிருக்க லாஸ் ரொம்ப பெரிய இழப்பு. இப்போ எதற்காக உயர்துறை கல்வித்துறை செயலாளர், எஜுகேஷன் செக்ரட்டரி எதுக்கு மாத்துறீங்க? அப்போ தேசிய தேர்வு முகமையின் தலைவரை மாத்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் மாத்துறீங்களா? இவரை மாத்தி, இட்ஸ் a பொலிட்டிக்கல் இஷ்யூ. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இப்படி நடந்ததுன்னா பிஜேபி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? இதே தர்மேந்திர பிரதான் அவர்கள் 1997 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி, அதுதான் விதி,
ஏபிவிபியில் இருக்கும்பொழுது அவர் அன்றைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் யூபியில் ஜானகி வல்லப் பட்நாயக் கவர்மெண்ட்ல தேர்வுத்தாள் இதே மாதிரி லீக் ஆகி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர் நம்முடைய தர்மேந்திர பிரதான். அதுல அந்த போராட்டத்தில் அவர் புகழ் பெற்று தான் ஏபிவிபியில இருந்து பிஜேபிக்கு கிராஜுவேட் ஆகி வராரு வாஜ்பாய் பீரியட்ல. இன்றைக்கு அவர் இந்த சிக்கலில் மாட்டியிருக்கிறார். அதாவது லட்சக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தோடு மோடி அரசு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகளில் 3 முறை இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிருக்கு. 20 பேர் செத்து போயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீட் தேர்வுக்கு நம்முடைய குழந்தைகள் எப்படி படிக்கிறார்கள்னு நம்ம பார்க்குறோம். பொருள் செலவு, உழைப்பு எல்லாமே. த மினிமம் தே குட் டூ ஆங்கிலத்தில் சொல்கிறோம். செஞ்ச பாவத்துக்கான பரிகாரம் இந்த மந்திரி பதவி விலகுது. அதை செய்யறதுல என்ன இந்த கவர்மெண்ட்டுக்கு பிரஸ்டீஜ்? போராட்ட களத்தில் நின்ன மாணவர்கள் இந்த போராட்டத்தை எப்படி அணுகுனாங்க? கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த போராட்டம் நெருங்க போகுது. எப்படி இந்த போராட்டத்தை கையாண்டாங்க? நீங்க அன்னைக்கு 1 லட்சம் மாணவர்கள் திரண்டாங்கன்றாங்க டெல்லியில. ஒரே ஆமா, அந்த தடியடி நடந்து, அதாவது ரொம்ப மிருகத்தனமாக டெல்லி காவல்துறை நடந்து கொண்ட அந்த சம்பவத்தில் விஷுவல்ஸ் இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வேணா அந்த விஷுவல்ஸை மறைக்கலாம். லட்சக்கணக்கான விஷுவல்ஸ் உங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் விஷுவல்ஸ் இன்ஸ்டால இருக்குது, யூடியூப்ல இருக்குது. எந்த அளவு பெல்லட்ஸ் கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. காஷ்மீரில் 10 வருஷத்துக்கு முன்னால் தடை செய்யப்பட்டது. அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல மறுத்த கவர்மெண்ட் இன்னைக்கு சிஆர்பிஎஃப் நாங்கள் என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கோன்றாங்க. அப்போ நீங்கள் அவங்க ரொம்ப பொறுப்புணர்வோடு தான் இந்த மாணவர்கள் நடந்து கொண்டார்கள். அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரெஞ்சிங் ஸ்டோரிஸ். இதையும் பார்த்துட்டு இதை பாகிஸ்தான் தூண்டி விடுது, சீனா தூண்டி விடுதுன்னு வழக்கமான கதையை அளப்பது என்பது கடந்த 12 ஆண்டுகள் விவசாயிகள் போராட்டத்தை இப்படி தான் கொச்சைப்படுத்தினாங்க. ஒவ்வொரு போராட்டத்தையும் இப்படி கொச்சைப்படுத்தினார்கள். அதிலிருந்து தப்பியது போல இதிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. ஏன்னா இது ஏதோ ஒரு விதத்தில் இவர்களை பாதிக்கும். இவங்க வாக்கு வங்கி எங்கேயோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் ஆகுதுன்றது பிஜேபிக்கு உள்ளேயே ஒரு செக்ஷனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் தான் அவருடைய வாக்கு வங்கி. அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்களை பார்த்தீங்கனாலே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பிரதமர் ராஜினாமா பண்ணணும்னு கேட்கல, அரசு ராஜினாமா பண்ணணும்னு கேட்கல, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணும் தானே கேட்கறாங்க. அதாவது திஸ் இஸ் மினிமம் தே குட் டு. நாங்க அதையே செய்ய மாட்டோம். ஒற்றை கோரிக்கை தான் செஞ்சுட்டு போங்களேன். என்ன உங்களுக்கு தலைமொழிகிட்ட போகுது? கவர்மெண்ட் அப்போ போகுது ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட் இஸ் சேஃப். இன்னும் 3 வருஷம் உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது. அப்ப ஏன் இதை செய்ய மறுக்கிறீங்க?